வணக்கம். ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் சீரீஸில் மீண்டும் ஒரு முறை நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த காட்சியை பாருங்கள். ஒரு முதியோர், அவரால் நடக்கக்கூட முடியவில்லை. 2 நபர்கள் கைத்தாங்களாக அவரை கூட்டிச் செல்கிறார்கள். முன்னாடி போலீஸ் அதிகாரிகள், செக்யூரிட்டி கார்டு, எல்லாருமே. யாருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. கொஞ்ச நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள், அந்த முதியோர் ஒரு மூலையில் போய் உட்கார்ந்திருக்கிறார். யார் அந்த முதியோர்? பீகார்ல இருக்கக்கூடிய வைஷாலி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அந்த கோர்ட் வளாகத்தில் பிடிக்கப்பட்ட படம் தான் இன்னைக்கு என்னை உங்களுக்கு முன்பு வர வைத்திருக்கிறது. இந்த கதையை உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க வர வைத்திருக்கிறது. இந்த கதையை நீங்க கேட்டீர்கள்னா, இந்த நாட்டு ஜுடிஷியரி, இந்த நாட்டு நீதிமன்றங்களுடைய அந்த அசிங்கமான முகத்தை உங்களால் பார்த்து. திங்கட்கிழமை அன்று கோர்ட் வளாகத்திற்கு வெளியே ஒரு நபர் இந்த காட்சியை பார்த்திருக்கிறார். இந்த காட்சியை பார்க்கும்போது அவரால் பொறுக்க முடியவில்லை. இந்த நபருடைய போட்டோவை எடுத்திருக்கிறார், வீடியோவும் எடுத்திருக்கிறார். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் இந்த கேஸை பற்றி விசாரித்த போதுதான் அவருக்கு புரியவில்லை. அவர் அந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் பகிர்ந்ததுக்கு பின்புதான் இந்த விஷயம் இன்னைக்கு வெளிவந்திருக்கிறது. முதலில் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த நபரை நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு முதியோர், அவரால் நடக்கக்கூட முடியவில்லை. எதற்காக இந்த நபரை அவர்கள் கூட்டிச் செல்கிறார்கள், எங்க கூட்டிச் செல்கிறார்கள் என்கிற அந்த கேள்வி. இந்த வீடியோவை நீங்க ஆழமாக பார்த்தீர்கள்னா, இந்த நபருடைய முதுகு கூனி போயிருக்கிறது. அவரால் தானாக சாப்பிடக்கூட முடியாது, குளிக்கக்கூட முடியாது. இந்த அளவில் ஒரு மிக கொடூரமான விஷயம். அவருடன் வரக்கூடிய 2 நபர்கள், ஒரு நபர் மகன், இன்னொரு நபர் அவருடைய பேரனாக இருக்கலாம். மகனுக்கு எப்படியா பார்த்தாலும் ஒரு 50-60 வயதாக இருக்கலாம். பேரனுக்கும் ஒரு 35-40 வயது நிச்சயமாக இருக்கலாம். இவருடைய வயது 84. போலீசார்கள் இவரை கூட்டிச் செல்கிறார்கள். இதற்கு பின்னாடி கூட காரணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, 34 வருடம் பழமையான ஒரு கேஸ், அதற்கான தீர்ப்பு. இவரை போலீசார்கள் கைது செய்து சிறையில் போட்டு அடைத்திருக்கிறார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையை நீங்க கேட்டீர்கள், நீங்க வியக்க போகிறீர்கள். இந்த ஒட்டுமொத்த கதையை நான் இதற்கு மேலே உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன். இந்த கதையில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டுவதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. என்னுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய உண்மைகள் உங்களிடம் வந்து சேரும். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரண விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை மிக பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். முப்பத்தி 34 வருட பழமை வாய்ந்த ஒரு கேஸ். அதாவது ஒரு 10 வருடத்தில் இந்த கேஸ் முடிஞ்சிருந்தால் கூட, இவருக்கு அப்படி சிறை தண்டனை கிடைத்திருந்தால் கூட சிறை தண்டனை முடித்து வெளியே வந்திருப்பார். 34 வருடம் கழித்து எந்த விதமான கேஸ்? இந்த கேஸ் ஒரு வேலி பிரச்சனை. 2 நபர்கள், தீப் ராய் மற்றும் அதாலத் ராய், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள். நடுவில் வேலி இருக்கு. அந்த வேலியை வைத்து விவகாரங்கள். திடீரென்று ஒரு நாள் நீங்க பார்த்தீர்கள்னா, 10ஆம் தேதி நவம்பர் மாதம் 1992ஆம் ஆண்டு மாலையில் அதாலத் ராய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகிறார். அப்படி ரத்த வெள்ளத்து. போலீசார்கள் எப்படி இந்த காயங்கள் நடந்தது என்று கேட்டபோது, இந்த மாதிரி தீப் ராய் என்னுடைய நெய்பர், பக்கத்து வீட்டுக்காரு, அவன் எங்க வீட்டுல வந்து அந்த வேலை பிரச்சனையை வைத்து சண்டை போட்டு என்னை இப்படி அடிச்சு அங்க துப்பாக்கி சுடல் நடந்தது. உடனடியாக எஃப்ஐஆரை போடுங்கள். போலீசார்களும் உடனடியாக எஃப்ஐஆரை போட்டு தீப் ராய் மற்றும் 4 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். அதாலத் ராய், அவருக்கு இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிடைத்திருக்கிறது. நவம்பர் மாதம் 1992ஆம் ஆண்டு நடந்த இந்த மேட்டர் மார்ச் மாதம், அதாவது ஒரு 4 மாதத்திற்குள்ளேயே, மார்ச் மாதம் 1993ஆம் ஆண்டு ராகவ்புரா போலீஸ்
சார்ஜ் ஷீட்டை ஃபைல் செய்திருக்கிறது. சார்ஜ் ஷீட்ல என்ன செக்ஷன் எல்லாமே எழுதியிருக்கிறார்கள். அந்த செக்ஷன்ல நீங்க பார்த்தீர்கள்னா, அதாவது 4 மாதத்தில் போலீசார்கள் தன்னுடைய வேலையை பார்த்த பின்பு நீதிமன்றம் எப்படி இங்கே ஃபெயில் ஆகியிருக்கிறது அதை நீங்க பார்க்க வேண்டும். பீகார்ல இருக்கக்கூடிய இந்த கதையை இதற்கு மேல் நீங்க கேளுங்க. 13ஆம் தேதி மார்ச் மாதம் 1993ஆம் ஆண்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்யப்பட்ட 6வது வருடம், அதாவது 1999ஆம் ஆண்டு 17ஆம் தேதி ஜூன் மாதம் செஷன்ஸ் கோர்ட் இந்த நீங்க சார்ஜ் ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா எந்த செக்ஷன்ல போலீசார்கள் இந்த செக்ஷன்ஸ்களை போட்டிருக்கிறார்கள், இது சரியா இல்லையா, ஒரு 5 செக்ஷன் போட்டிருந்தாலும் இந்த 5ல் 3 போதும் 2 வேண்டான்னு கோர்ட் முடிவெடுக்கலாம். 6 வருடம் கழித்து கோர்ட் அந்த 5 செக்ஷன்ஸ்களுமே சரிதான் என்று முடிவெடுத்திருக்கிறது. அதாவது 6 years. சரி, அப்போவாவது அவர்களுக்கு அந்த தண்டனை கிடைச்சதுன்னா கிடையாது, அவர்கள் மறந்துட்டார்கள். போய் அடிச்ச நபர்கள் அவர்களுக்கு பெயில் எல்லாம் கிடைச்சிருச்சு. அதாலத் ராய் அவருடைய மனைவி ஒவ்வொரு கோர்ட் ஹியரிங்கும் போய் வருவதுதான் நிச்சயமாக இருந்திருக்கிறது. எந்த விதமான நீதி நியாயம் கிடைக்கவில்லை. ரமா சக்கி தேவி மற்றும் அதாலத் ராய் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு போறது அவர்களும் விட்டுட்டார்கள். இந்த பக்கம் தீப் ராய் இவரும் ஒவ்வொரு கோர்ட் ஹியரிங்க்கு போயிருக்கிறார். அங்கேயும் இவர் போக தடுத்து விட்டார். 10 நபர்களுடைய விட்னஸ் இந்த விஷயங்களில் எழுதப்பட்டது. நிச்சயமாக அங்க சண்டை நடந்தது உண்மை, வேலி பிரச்சனை இருந்தது உண்மை, அதாலத் ராய் அவர் மீது நடந்த அந்த தாக்குதல் உண்மை, எல்லாமே உண்மைதான். ஆனால் 34 வருடம் வரை ஒரு நீதிமன்றம் என்ன செய்தது என்கிற அந்த விஷயத்தை தான் நீங்க பார்க்க வேண்டும். 34 வருடம் ஆகிவிட்டது. 2026ஆம் ஆண்டு திடீர் என்று நீதிமன்றத்திற்கு அந்த பழைய கோர்ட் கேஸ் ஃபைல் கிடைத்தது. உடனடியாக இந்த கோர்ட்ல இன்வால்வ் ஆன நபர்கள் எல்லாருமே வர வேண்டும் என்று கூறும்போது கிடைத்த ரிசல்ட் தீப் ராய் மட்டும் தான் உயிருடன் இருக்கிறார். மீதம் இருக்கக்கூடிய 4 நபர்கள் மறைந்து விட்டார்கள். தீப் ராயவை ஆஜர் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீதிபதிகள்லாம் இது தெரியாது, இவருடைய வயது எப்படி இருக்கும். பார்த்தால் ஒரு 84 வயது, அப்படியே கூனி குறுகி போன ஒரு முதியோர். சரி, கோர்ட் ப்ரொசீடிங். அவருக்கு திங்கட்கிழமை அன்று நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கிவிட்டது. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அன்று அதற்கான தீர்ப்பிற்கான உத்தரவு போடணும். போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல. தண்டனை அவருக்கா எங்களுக்கா? இப்ப சிறைக்கு எடுத்து சென்றால் அவருக்கான மருந்து மாத்திரை யார் பார்ப்பார்? போலீசார்கள் அவரை கவனிப்பதற்காகவே 4 பேர் போடணும். போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி வச்சுக்கிறது? போகும்போது அவருக்கு உயிருக்கு எதுவாகும்னா எல்லாமே போலீசார்கள். சரி, அடுத்த நாள் டியூஸ்டே. இதற்கு இடையே ஏராளமான ஆக்டிவிஸ்ட்கள், பல்வேறு நபர்கள் அவருடைய அந்த படங்கள் எல்லாம் பார்த்து வக்கீல்கள் எல்லாருமே போய் பேசியிருக்கிறார்கள். ஆனால் நீதிமன்றம் கிடையாது, இவருக்கு தண்டனை தான் என்று கூறிவிட்டார்கள். இப்போ சிஸ்டத்தை நீங்க பாருங்கள். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு அந்த தீர்ப்பு கிடைத்திருந்தால் கூட அவர் கொஞ்சம் ஹெல்த்தியா இருந்திருப்பார். 34 வருஷம், இப்ப 84 வயசுனா அப்ப அந்த கிரைம் அவர் செய்யும் போது அவருக்கு வயது 50. 60வது வயதில் அவருக்கு தண்டனை கிடைத்திருந்தால் கூட ஒரு 70 வயதுல வெளியில் வந்திருப்பார். இப்போ 84 வயதுல அவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை கிடைத்திருக்கிறது. இந்த நாட்டுடைய நீதித்துறையை நீங்க பார்த்தீர்களா, நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள், 10 லட்சம் நபர் மீது 22 நீதிபதிகள் தான் இருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு டெசிஷன் இருக்கிறது. 10 லட்சம் நபர்கள் மீது 50, குறைஞ்சபட்சம் 50 நீதிபதிகள் இருக்கணும். இப்ப எவ்வளவு இருக்கிறோம்? வெறும் 28, அதாவது 22 நீதிபதிகள் குறைவாக இருக்கிறார்கள். நீதிமன்றங்களுடைய நிலையை நீங்க பார்த்தீர்கள்னா 5 கோடி கேசஸ் பெண்டிங் ஆக இருக்கிறது. தீப் ராய் போன்ற கேசஸ்களும் இதே நீதிமன்றங்கள் தான் இருக்கிறது. அதாவது லோவர் கோர்ட்ல மட்டுமே கிட்டத்தட்ட 4 கோடி வழக்குகள் இருக்கிறது. லோவர் கோர்ட், அதுக்கப்புறம் ஹை கோர்ட், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 கோர்ட்டுகள். இந்த 3 கோர்ட்டுகளில் லோவர் கோர்ட்ல மட்டுமே 4 கோடி கேசஸ்கள் இதே போன்று இருந்தது என்றால் நீங்க பாருங்கள். இதிலும் மிக முக்கியமாக 1,18,000 கேசஸ்கள் 30 வருடத்திற்கும் மேல இருக்கக்கூடிய கேசஸ்கள் தான். தீப் ராயோடைய கேஸும் அப்படிதான். நீதிபதிகள் அவர்கள் எப்படி இதை கையாள முடியும், எப்படி இதெல்லாம் சரி பார்க்க வேண்டும், இந்த நாட்டு அரசாங்கம் அதில் எப்படி இன்வால்வ் ஆக முடியும் என்கிற பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு கேட்கப்படுகிறது. இந்த வருடத்துடைய அந்த பட்ஜெட்டை நீங்க பார்த்தீர்களா, 5,000 கோடி ரூபாய். 5,000 கோடி ரூபாய் நீதிமன்றங்களுடைய சேலரி, அதற்கான அந்த
மற்ற விஷயங்கள், கவனிப்பு விஷயங்கள், இது எல்லாமே மக்களுடைய வரிப்பணத்தை வைத்து நடக்கும்போது 34 வருடத்திற்கு பின்பு தீப் ராய் போன்ற ஒரு முதியோருக்கு கிடைத்த அந்த தண்டனை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. இந்த ஸ்டோரி உங்களிடம் கிடைத்ததற்கான காரணம் இந்த ஒற்றை வீடியோ, இந்த ஒற்றை படம். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.